வெரி வெரி பேசிக் திங் என்ன தெரியுமா? இங்க சில பேரோட ஃபேன்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து 1000 crores வந்து இவர்னால வந்துடக்கூடாது, 1000 crores அச்சீவ் வந்து இவர்னால வந்துடக்கூடாதுங்கிறதுல, இது வந்து ஆஃப்டர் மூவி இல்லைங்க, இது பிஃபோர் மூவியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டு, செம்ம ப்ரீ பிளான். இது வந்து சைலண்டா எப்ப நடந்துச்சுன்னு கூட தெரியல. அதாவது நமக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு படம் ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்து வச்சு செய்யறானுங்க. தம்பிகளா, நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு படத்தோட இது வந்து 404 crores, 75 வயசு. ஏன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகுது. அந்த மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகுது. ஏன் வந்துட்டு ஏதோ வந்து நம்ம அடிக்கிற அடியில வந்து அந்த நாள் ஓடியே போயிடணும்னு நினைக்கிறீங்க? புரிய மாட்டேங்குது. எவ்வளவு அடிப்பீங்க? எல்லா படத்துக்கு வந்து நெகட்டிவ். வேட்டையான் அவ்வளோ சூப்பர் கான்செப்ட், அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டான மூவி, அதுக்கும் அவ்வளோ நெகட்டிவ் பரப்பி கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து இது பண்ணி ரேண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. ஜெயிலர் அப்பவும் அதே மாதிரிதான். இப்போ உட்காந்துட்டு சொல்றானுங்க ஜெயிலர் வந்து டாப் நாச்சு, நெல்சன் வந்து புடிங்கி தள்ளிட்டாருன்ட்டு. அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க? படம் ரிலீஸ் ஆகும் போது ஸ்லோ மோஷனை தவிர படத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன வாய் தான் இன்னைக்கு உட்காந்து நெல்சனை புகழ்ந்து பேசிட்டு இருந்தீங்க.